வணக்கம், நான் உங்க அனுஷா பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் ஆஃப் த ஸ்டேட் யூனிவர்சிட்டி ரஷ்யால உலுனா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்ப்போம்னா இந்த யூனிவர்சிட்டியை பத்தி, இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், பாப்புலேஷன் எப்படி இருக்கு, ஒரு இடத்துல இருந்து மாஸ்கோல இருந்து அங்கே அப்ரோச் பண்ணணும்னா எப்படி போகலாம், எஃப்எம்ஜி பாசிங் ரேட் எப்படி, ஆல்ரெடி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, அதோட பட்ஜெட் எவ்வளவு, வெதர் இட் இஸ் ரெகக்னைஸ்டா, ப்ராப்பர் WHO NMC கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களா, ஸோ எல்லாமே இதை பத்தி பேசுவாங்க. மோஸ்ட்லி இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. வேற எதுவும் குவரிஸ் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா எங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 1988லயே எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு யூனிவர்சிட்டிங்க. உலுனாஸ்க்குன்ற ஒரு உலுனா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. பாத்தீங்கன்னா இதுல அவங்களுக்கு நியர் டு 40 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அசோசியேட்டட். ஸோ இட்ஸ் ஒரு நம்ம இது கிளினிக்கல் எக்ஸ்போஷர்னு பார்த்தோம்னா இட் இஸ் அ ரியலி குட் யூனிவர்சிட்டி. இன்ஃபேக்ட் எல்லா கல்ச்சுரல் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ளுக்குள்ளேயே இருக்கு உங்களுக்கு. அடுத்த சிட்டியை பொறுத்த வரைக்கும் இது உலுனாஸ்க்குன்னு ஒரு இடத்துல இருக்கு. நெருக்கி உங்களுக்கு 700+ கிலோமீட்டர்ஸ் வந்து மாஸ்கோல இருந்து போற மாதிரி இருக்கும். மாஸ்கோ டு உங்களுக்கு உலுனாஸ்க்கு வந்து ஃபிளைட்லேயே இருக்கு. அங்க ஏர்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட் வந்து டெல்லி டு மாஸ்கோ போவாங்க, அப்புறம் அங்கிருந்து உலுனாஸ்க்கு போவாங்க. இது ஒரு வால்கோ ரிவர்ல இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான சிட்டி. பாப்புலேஷன் வைஸும் வந்து 7 lakhs கிட்ட இருக்கு. ஸோ இது ஒரு மிட் சைஸ்டு சிட்டி. அதை கிட்டக்க இருக்க எல்லா இடத்துல இருந்தும் இந்த யூனிவர்சிட்டிக்கு இங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் இவங்க அசோசியேட் பண்ணியிருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பேஷண்ட் இன்ஃப்ளோ இருக்கதான் செய்யும். அடுத்து எப்படி யூனிவர்சிட்டிக்கு போகிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தா ரெகக்னிஷன் பார்த்தீங்கன்னா இது WHO ரெகக்னைஸ்டு ப்ராப்பர் NMC கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அங்கேருந்து திருப்பி வந்து கூட எக்ஸாம்ஸ் ப்ராப்பராக கொடுத்து யூ கேன் ப்ராக்டிஸ் FMGO நெக்ஸ்டோ எக்ஸாம் கொடுத்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்தியாலையும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் ஸ்டடி இட்ஸ் கம்ப்ளீட்லி இங்கிலீஷ் மீடியம். உங்களுக்கு பைலிங்குவல் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் கிடையாது. போஸ்ட் FMGL கைட்லைன்ஸ் வந்த பிறகு they have started in English medium and it's completely English medium தான். ரேங்கிங் அண்ட் எஜுகேஷனல் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a good ரொம்ப there are universities 300 ரேங்க்ஸ்ல எல்லாம் இருக்கும். அங்கே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுட்டு இருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது this is hardly 113th ரேங்க்ல இருக்கு. வேர்ல்டு ரேங்கிங்குமே பார்த்தீங்கன்னா நியர் டு 4000 அரௌண்ட், which is a good quality education wise it is good. கிளினிக்கல் எக்ஸ்போஷர்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கேயே அவங்களுக்கு சொல்லியிருப்பேன், மோர் தென் 40 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஆல்ரெடி அஃபிலியேட்டட். ஸோ பேஷண்ட் இன்ஃப்ளோ இந்த மாதிரி இதுல எல்லாம் there is no issues at all. நெக்ஸ்ட் இஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தென் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஆல்ரெடி இப்போ பர்சியூம் பண்ணியிருக்காங்க, பாஸ் அவுட் ஆயிருக்காங்க. அந்த டைம்ல இருந்து கம்பேர் பண்ணும்போது FMG பாசிங் ரேட் கொஞ்சம் டிப்பா தான் இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் இதை விட பெட்டர் FMG பாசிங் ரேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ஸ்டூடெண்ட்ஸ் இதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால FMG பாசிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் சம்வேர் அரௌண்ட் 13 பாயிண்ட் தான். இந்த வந்து நான் இப்போ இருக்க டேட்டா பேஸ் சொல்றேன், விச் இஸ் நாட் அட் ஆல் குட். பிலோ ஆவரேஜ் தான் ஆக்சுவலி. யூஸ்வலா ரஷ்யாலன்னு பார்த்தீங்கன்னாவே 50-60% வெரி ஃபியூ யூனிவர்சிட்டிஸ் தான் எடுக்கிறாங்க. அதுலேயும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கம்மி. திஸ் இஸ் ஒன் திங் விச் இஸ் அலார்மிங். ஸோ இதை வச்சு நாங்கள் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ அப்ரோச் பண்ணி எப்போ அப்ளை பண்ணுறாங்க, இப்போ ஆல்ரெடி பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆல்ரெடி ஓவர் ஆயிடுச்சுன்னா அட் தட் டைம் தே கேன் கன்சிடர் திஸ் யூனிவர்சிட்டி. டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,62,000 ரூபல் பெர் இயர்ங்க. அது உங்களுக்கு ஒரு 6 இயர்ஸ்க்கு எவ்வளோ வருது, நியர் டு ரூபல் 1.2ன்னு கேல்குலேட் பண்ணிங்கன்னா கூட சம்வேர் அரௌண்ட் 26,64,000 கிட்டக்க வருது. அதர் தேன் தட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 70,000 ரூபல் பெர் இயர், செகண்ட் இயர்ல வந்து இட் பிகம்ஸ் ஆப்ஷனல். ஸோ அது நம்ம ஒரு கனெக்ட் பண்ணோம்னா 2,45,000 வரும். ஸோ ஓவரால் சம்வேர் 33 lakhs கிட்டக்க ஒரு பட்ஜெட் வந்துருங்க. இதுல தவிர உங்களுக்கு வந்து யூ கேன் கோ அஹெட் ஒரு லிவிங் எக்ஸ்பென்ஸ் எந்த காலேஜ் எடுத்தீங்கனாலுமே வந்து ஒரு லிவிங் எக்ஸ்பென்ஸ்ன்றது வந்து 8 to 10 lakhs நீங்க வந்து கன்சிடர் பண்ணியே ஆகணும். அடுத்து வந்து ஹாஸ்டல் சார்ஜஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இங்கேயே உங்களுக்கு ஹாஸ்டல் சார்ஜஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து இப்போ பிரைவேட் ஹாஸ்டல் தான் 70,000 ரூபல் பெர் இயர். உங்களுக்கு 70,000னாவே 84,000 கிட்டக்க வந்துடும் ருபீஸ்ல. இந்தியன் மெஸ் வந்து அவைலபிள், உங்களுக்கு அதை ஆப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் கம்பல்சரியா தான் இருக்கும். செகண்ட் இயர்ல இருந்து நீங்க செல்ஃப் குக் ஆப்ஷன் எடுக்கணும்னாலும் யூ கேன் டூ இட். அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இதை வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா டிபெண்ட்ஸ். நீங்க எப்போ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா அந்த டைம் வந்து நீங்க போகலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் கிரிமியா ஃபெடரல். இது கூட நாங்கள் இப்போ இன்னைக்கு தேதியில ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். எதனால உங்களுக்கு வார் ஜோன் ஒன்று, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபெடரல் யூனிவர்சிட்டி, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இஸ் குட், பட் கம்ப்ளீட்லி வார் ஜோன். அண்ட் லாஸ்ட் இயர்ல இருந்து நிறைய என்ன சொல்றாங்க ஓவர் பாப்புலேஷன் ஆயிடுச்சு. அதனால இந்த எங்கெங்க ஓவரா
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கபார்டினோ இஸ் அ குட் யூனிவர்சிட்டி, இந்த பட்ஜெட்ல வரும். ஏன்னா எதை வச்சு சேவ் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து கவர்மெண்ட் ஹாஸ்டல் ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ அதுல நீங்க எப்படினாலும் ஒரு கொஞ்சம் ரூபல்ஸ் சேவ் பண்ணலாம். அண்ட் ஓவரால் பட்ஜெட்லயுமே வந்து இட் கம்ஸ் அண்டர் த சேம் பட்ஜெட். கிரோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து பார்த்துக்கலாம். அதேமா அந்த வீடியோல இந்த காலேஜை பத்தி ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் குவரிஸ் இருக்கு, ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பேசணும் அப்படின்னா கூட நீங்க எங்க கோஆர்டினேட் பண்ணுங்க. எங்க டீம் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் வந்து உங்களுக்கு வந்து கைடும் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு கனெக்டும் பண்ணுவாங்க. இப்போ எங்களோட சர்வீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லாம் சேர்த்து நாங்கள் வந்து அதாவது எண்ட் டு எண்ட் சப்போர்ட்டுங்க. நீங்கள் டாக்டர் இங்கேருந்து உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன், ஒரு முதல்ல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், எந்த கண்ட்ரி பண்ணலாம், எந்த பட்ஜெட், இதெல்லாம் நம்ம வச்சு ஒரு டெசிஷன் எடுப்போம். அதை தவிர உங்களுக்கு வந்து இப்போ ப்ராசஸிங் இது ஒன்று இருக்கு, அடுத்து டாக்குமெண்டேஷன் இருக்கும், ஒரு டிசைட் பண்ணிட்டோம் டாக்குமெண்டேஷன் பண்ணுவோம், அடுத்து டிராவல் சப்போர்ட் இருக்கும், இங்கே வந்து பிக்அப் ட்ராப், அங்கே போய் செட் பண்ணுறது, ஹாஸ்டல்ல சிம் கார்டோ எல்லா போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து கொடுக்குறது எண்ட் டு எண்ட் சப்போர்ட். நாட் ஒன்லி 1 இயர்ங்க, அடுத்த வருஷமும் உங்களுக்கு வந்து ஒரு ரெனியூவல் இருக்கு, எந்த இஷ்யூனாலும் வி ஆர் தேர் டு கோஆர்டினேட் வித் யூ. ஸோ அது வந்து எங்க ப்ராசஸிங்ல வந்து we will be giving you 6 years support and the entire உங்க documentation in the process வந்து we will be charging around 85,000 rupees plus GST. other than that இதுல என்ன எக்ஸ்ட்ரா வரும்னா உங்களோட ஆக்சுவல் ஃபிளைட் சார்ஜும் விசாவும் ஆக்சுவல் ரேட்ல வரும். ஸோ இதை தவிர எதுவும் queries இருந்தது எதுனாலுமே இங்க கொடுத்துருக்க நம்பருக்கு கோஆர்டினேட் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.